உங்க ஆசை இருந்தா இப்படி வீசுவியா விட்ட அடிப்பட்டா கூப்பிடுறேன். வர மாட்டோம். ஒரிஜினல் ரத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹினாக்கா சேல் பண்ண போறோம். உண்மையிலேயே வந்துட்டு இதை சொல்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. நீங்க எல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்ட விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்ட் ஆக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். கடையில யாரும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீ யாரு அப்படின்னு கேட்பீங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. விக்ரம் ரைடர் அப்படின்னு ஒரு சேனலை யூடியூப்ல ஓப்பன் பண்ணிட்டு எங்கடா இவன் வீடியோ போடாம போயிட்டானே அப்படின்னு நீங்க எல்லாருமே தேடிட்டு இருப்பீங்க. தேடிட்டு இருக்கீங்க, அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ வந்துட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏப்ரல் 1. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ போடலாமே வந்தேன். தலையில் வேறு எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துட்டேங்க. முடி வந்து கண்ட்ரோலாகவே இல்லை. கேமரா வந்து கரெக்டாக ஆச்சு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு தெரில, வண்டியில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஏப்ரல் 1 சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்ற போகிறோம். எப்படா ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ரத்தம். ஸோ பார்த்தாலே இப்படி தெரியல, இது வந்துட்டு கலர் பொடியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னடா தேடுற? இந்த பஞ்சக்கானா அண்ணே, இங்க இருந்து பஞ்சக்கானே இங்கே தான் வச்சுட்டு போனேன். இந்த இருக்குமே இருக்கும். ஸோ இந்த பஞ்சு, இது காட்டன் பஞ்சு. ஸோ இதை வந்து இதில் முக்கி கையில் தடவி பிளட்டு மாதிரி சொல்லிட்டு நம்ம கீழே வந்துட்டோம். ஸோ கையில் பிளட்டு வருது, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பூராத்தையும் ஏமாற்றி பேப்பர் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஹேர் ஸ்டைல் தாங்க சார், என்ன தைக்காமல் வந்திருக்கோம். சரி விடுங்க, பரவாயில்ல. என் தம்பி அதுக்குள்ள கூப்பிடுறான், அவனே கூப்பிடுறான். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. கண்ணி கேக்குதாடா? கேக்குதா? என்ன கூப்பிட்டு புரியல? இல்லடா, பாத்ரூமுக்கு போனேன், வலிக்கு விழுந்து கையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே அதான் பாத்ரூம் போனேன்னு சொன்னல. டேய் பார்த்து தாண்டா போனேன், அவசரமாக வகுத்த கலக்கு சிண்டு வேகமாக ஓடினேன், தண்ணி இருந்துச்சு, அதை பார்க்காம வலிக்கு விழுந்துருச்சு, வலிக்கு விட்டுருச்சு. அதான் லெஃப்ட் ஹேண்டில் அடிபட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துல திரும்ப அடிபட்டு ஃபுல்லாக ரத்தமாக ஆயிடுச்சு. இன்னும் போகல, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், வண்டி ஓட்ட முடியாதுல்ல. ஆமாம், அதான் ஃபோன் எடுக்க முடியல. இப்போ தான் இன்ன வரைக்கும் பஞ்சை வச்சு இது பண்ணேன், அப்படி இருந்துமே பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. புரியல? அவனுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். இப்பதான் மெயினா ஒருத்தர் இருக்கான், இருக்கிறதுலே முக்கியமான இவன் தான். கால் போகுது. எங்கடா இருக்க? வீட்லயா? சரி சரி, வீட்டுக்கு வரையா? கீழே விழுந்துட்டேன்டா. உண்மையிலே தான்டா, பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேமா உடனே தண்ணி வலிக்கி விட்டு கீழே விழுந்து கை உடஞ்சிருந்துச்சுல, அவனுக்குள்ளே விழுந்து ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. டேய் கட் பண்ணிட்டான்டா, கட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு கலர் பிடி பேசிக்கும். ஆரியா சரி, டக்குன்னு வா. ஐயோ வாரேன்ட்டா, வரட்டும். 7-8 கிலோமீட்டரு வரட்டும். பாத்தீங்களா, பொய்யா அடிப்பட்டது கூட தெரியாம வாரேன்றியா. வந்துட்டு இருக்கானாமா, உட்காந்துருக்கா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா அங்க இருந்து வர்றதுக்கு. ஆமா, வீடியோ கால் பண்ணு, அட்டன் பண்ணு. வீடியோ கால் வரேன் இருக்கான். இன்னைக்கு மாஸ்க் காட்டிடலாம். இங்க பாருங்க, ஒரிஜினல் பிளட் மாதிரியே இருக்குங்க. இந்த பேப்பர்லாம் அங்கே வச்சா கண்டுபிடிச்சிருக்கான். ஆன் பண்ணு, ஆன் பண்றா.
நானும் முட்டு கொடுத்து பார்த்துட்டேன், நிக்க மாட்டேங்குது. புரியல. ஆ டேய் அப்படித்தாண்டா பஞ்ச வச்சு கொடுத்துருக்கேன். ஈர துணிக்கு நான் எங்க போறது? எப்படி ஒத்த கைய வச்சு ஈர துணி நினைக்கிறது? ஏதோ ஒரு துணியை எடுத்து, ஒரு ஒயிட் துணி, எந்த துணி மயிராச்சு, அதை அந்த துணியை எடுத்து நல்லா ஈரமா வச்சு அந்த கையில வச்சு அடக்கு. பாத்தியா, அதுக்குதான் பாத்ரூம் போகும்போது கூட பொறுமையா போகணுன்றது. கலக்குதுன்னு வேம ஓடனா இப்படித்தான். அவசரமும் தெரியல கருமம். டேய் வீட்லயே போய் தொலைய சனி. ஏண்டா பாத்ரூம் வந்து அப்புறம் அவசரமா போக வேணாமாடா? சரி விடு, உயிரெல்லாம் போகாது, கவலைப்படாத. கொஞ்சம் உயிர் பாடுறதும் முக்கியம். மயிறு சரி, ஏப்ரல் ஃபுல் நம்பிட்டியா? நம்பிட்டீல? ஏப்ரல் ஃபுல் என்ன? ஏய் அது சும்மாடா, கலர் பொடிடா. சரி சரி அழுகாத, எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? எப்படி அண்ணனோட ஏமாத்து திறமைக்கு ஏதாச்சும் பரிசு இருக்கா? அடே ரத்தம் வந்துட்டு இருக்கு, இப்படியா பச்சையா கேப்ப? சும்மா பாருடே, ஏப்ரல் 1. சரி ஏமாத்த வேணாமா? அதுவே உனக்கு இப்பதே தெரியுதா? சரி எப்படியே நம்பிட்டேன். ஏப்ரல் ஃபுல் வீடியோ கண்டென்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். கேமரா பாருங்க, வரணி கேமரா பாருங்க. ஹாய் கட்டிடுங்க. சரி எனக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கானு. கையெல்லாம் நடுங்குதா? கையெல்லாம் நடுங்குதா? டேய் அதேன் கம்மியா வைக்கணும்ன்றது எதா இருந்தாலும். சரி சரி அழுகாத, போய் ரைடர் விக்ரம்னு சொல்லுவாங்க. ஏண்டா வெக்கமா இல்ல? ஹலோ பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. கேக்குதா? நீ எங்க இருக்கீங்க? சரி சரி பாத்ரூம் சாப்பிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு அவசரமா ஓடுனேன். வலிக்கு விட்டு கீழே விழுந்து கையில ரத்தம் வருதா? நீ ஹலோ ஹலோ டவர் கிடைக்கல. ஹலோ கேக்குதா? நீ அதான் கையில ரத்தம் வருது. அடிபட்ட கையிலேயும் சுண்டு வரலுக்கு மேல ஒரு தையல் போட்டதுனால அங்கனக்குள்ள. நம்பிட்டீங்களா? ஏப்ரல் ஃபுல். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா நீங்க ஏப்ரல் 1 ஏமாந்தீங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? கைஸ் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனை கூப்பிட்றேன், மனோஜுக்கு. ஆக்சுவலாக உண்மையாகவே அடிபட்டுச்சுலங்க. ஸோ அப்போ வந்துட்டு உண்மையாகவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அவனுக்கு தான் ஃபோன் போட்டிருக்கேன், அட்டன் பண்ணிட்டான். மாப்பிள்ள கேக்குதாடா? எங்க இருக்க? கடையில இருக்கியா? பாத்ரூமுக்கு போனேன் மாப்பிள்ள, அவசரமா வருதுன்னு வலிக்கி விட்டு கீழே விழுந்து அடிபட்ட கையிலே கிழிச்சு விட்டுருச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. உட்காந்துருக்கேன், ஒருத்தனுக்கு ஃபோன் போட்டு ரத்தம் வேற கண்டினியூவா போயிட்டே இருக்கு. ஏன்டா டேய் உண்மையிலே டே கண்டென்ட்டா கையிலடா, நம்மளாட்டி வீடியோ கால் பண்றா. போட்டோ வந்தா எடுத்து அனுப்பி விடுறேன். இன்னைக்கு போட்டோ கேட்குறியா? போட்டோவில் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவானோ? கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான். மனோஜ் போட்டோவே கேட்டான், வீடியோ கால் பண்ணி நான் கூட காட்டியிருக்கலாம்.
இல்லைங்க வீடியோ கால் நம்மளே பண்ணுவோம், அப்பதான் நம்புவேன். போது 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 போது. அண்ணே அண்ணே கரெக்டா குச்சியில போய் குத்திருச்சுனே, விழுந்த உடனேவும். கூப்பிட்டியா? ஆ கம்பத்துக்கா? சரி சரி. இல்ல நீ வரலாம் வேணாம், ஏப்ரல் ஃபூல் 1 சரி ஏமாத்தலாமே அப்படி சொல்லிட்டு கலர் பொடி பூசிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டான். இவன் கூட பரவாயில்ல, கட் பண்ணிட்டு போனான். இன்னொருத்த வீட்டுல இருந்து வாரேன் இருக்க, என்னென்ன பண்ண போறானோ. நீங்க மனோஜ் திரும்ப கூப்பிடுறான். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. சொல்லுங்க மாப்பிள்ள, ஏன்டா இப்படி வண்ண வண்ணமா திட்டுறீங்க? வேற யாரு கூப்பிடுவோம்? இவனை கூப்பிடுவோம், இதுவே கரெக்டா இருக்கான். இவனுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை எனக்கு கூப்பிட்டுருக்கான், எடுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் கூப்பிடுவேன், கூப்பிட்டானே. இப்ப பாருங்க எப்படி வைரியான்னு மட்டும். ஹலோ ஹலோ, நான் கூப்பிட்டு இருந்தேன். லே நீ போன் போட்டனால தான் நாங்க இவ்வளவு பெரிய விபத்து வந்து நானே வீட்டுல உட்காந்துருக்கேன். என்ன போன் போட்டுக்கிட்டே இருக்க, வண்டியில வரும்போது அட்டன் பண்ணலான்னு சொல்லி கையை வச்சேன், வண்டி வந்துருச்சு, கீழே விட்டுட்டேன். ஏய் உண்மையா தான்டா. சோலே நம்மளாட்டி வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சு விடவாடா, இல்லாட்டி வீடியோ கால் பண்றா, நீ அட்டன் பண்றா, தெரியுதா? ஏய் கண்ணு தெரியாதவனே, இல்லடா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுடா, ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுடா, இருடா. டேய் வெண்ணா உண்மை என்னடா நம்ப மாட்டேங்கிறீங்க? ஐயோ அப்பா ஸ்கிரீன் உண்மையிலே ஆஃப் ஆயிடுச்சு. செல்ல பத்தி உனக்கு தெரியும்ல, புரியல? ஏதோ ஓரளவுக்கு வருது. அப்போ உனக்கு ரத்தம் வந்தா பிரச்சனை இல்லை. சரி சரி. ஆமா அண்ணே அண்ணே, என்னண்ணே ரத்தம் வந்துட்டு இருக்கேன், சரி சரின்றீங்க. கைஸ் இப்ப எங்க அக்காவே கால் பண்றாங்க. வரலான்தே இருந்தேன், பாத்ரூமுக்கு போனேன், கீழே வலிக்கி விட்டு கையை கிழிச்சு விட்டுருச்சு. அடிபட்ட கையதே ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த கையில தான் வீடியோ கால் பண்ணேன். எதுக்கு ஆன் பண்ணேன்? இந்தா ஆமா வந்துட்டே இருக்கு, பஞ்ச வச்சு முட்டு கொடுத்துருக்கேன். போலான்னு பார்த்தேன், ஒன்னும் போல. இல்ல பஞ்ச வச்சு முட்டு கொடுத்துருக்கேன். ரத்தம் அதுவேல உள்ளூர அக்காட்ட கொடுங்க. இல்ல ஒரு 1/2 கிலோ ரத்தம். சரி ரத்தம்லாம் இல்ல, அது கலர் பொடி. நாங்க சும்மா வீடியோ காட்டி பண்ணிட்டு இருக்கோம், நீயா கால் பண்ண. இன்னைக்கு ஏப்ரல் 1. மரியாதையா இருந்து நானா உனக்கு கால் பண்ணேன், நீயா கால் பண்ண. அது கலர் பொடி.
அப்புறம் எதுக்கு பயந்த? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி ஊர்ல ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேசவன் வர சொன்னல, வீட்டுக்கே வந்துட்டான். இப்போ பாருங்க என்னென்ன சொல்ல போறானு. நீ கன்ஃபார்ம் திட்டு உறுதி. சைடுல தான் இருக்கேன், வாடா. அண்ணா நீயானா இந்த சினிமாலாம் வரையாது? நீயானது நம்ப ஐயோ என்ன பண்ண? என்னடா பண்ணது? மஞ்சப்படி மிளகாப்படி எல்லாத்தையும் சேர்த்து கையில போட்டு கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஏப்ரல் 1க்கு. அடங்கம்மால அவசர அவசரமா ஓடி வந்துருப்போம் போல. பொருள் வாங்கலான்னு இருந்தேன். என்ன பொருள் வாங்கின நின்று இருந்த? ஹெல்மெட்டை கொண்டு அடிச்சு கார்ல வந்து செத்துருப்பான்டா. கார்ல விழுகிற அளவுக்கு வேகமா வந்தீங்க. என்னடா போனு? இன்னும் போனை கேட்குறியா? இது புதுசா இருக்குன்னு. ஆமால, நல்ல வேலை நான் கூட எங்கிட்ட வார வழியே விட்டு வண்டியா நினைச்சேன். போனை எங்கடா போய் வச்சுட்டு வந்த? பதட்டத்தில் ஃபோனை ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தேடுறானே. ஹலோ கொஞ்ச நேரத்துல கார் காசெல்லாம் கொடுத்து விட்டாங்க பொருள் வாங்க. எல்லாம் என் நேரம் போனேன். கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டு இருந்தேன். கண்டென்ட் கூட நல்லா இருக்கு. எனக்கு இவன் கார்ல போய் என்ன வாப்பாயிட்டு இங்க பாரு இன்னைக்குள்ள போட்டு அங்க மாதிரி எப்படி காசு எடுத்தாங்க. அப்ப உன் காசா இருந்தா இப்படி வீசுவியா? அடுத்தவன் காசுன்றனால தான் இப்படி தூக்கி குப்பைக்குள்ள போடுறேன். இது ஏன் காசு? எதுக்கு? டியூ கட்டுறதுக்கா? பாவம் பயபுல ஏதோ வேலையில் இருந்தாங்க. ஒரு 500 நோட்டை மிஸ் பண்ணிட்டு போறேன். நம்ம எடுத்து இப்படி பச்சை குழந்தையாவே இருக்கீங்களே, எல்லாத்தையும் கேட்டு வண்டியில் எதனா ஊற்றி விட்ட பாவி, நீ மண்டையில் ஊற்றி விட்டேன் எல்லாத்தையும். சரி, இன்னொரு தடவை அடிப்பட்டா கூப்பிடுறேன். வர மாட்டேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் போய் வேற யாராச்சும் கலாச்சிட்டு இருக்கேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்கினேன். இதோட நிறுத்திடுவாங்க, இதுக்கு மேலே வேணாம். ஆக்சுவலாக வந்துட்டு என்னன்னா, அவன் பாட்டுக்கு வந்தா, ஏதோ நான் கூப்பிட்டேனே ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும், வந்துட்டான். அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி தலையில் கொட்டி விட்டு போயிட்டாங்க. சரி, மண்டையில் ஃபுல்லாக பூரா கலர்படி ஆயிடுச்சு. போய் குளிக்கணும். மேலே வந்துட்டு இதை சொல்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு நிலமை வரும். ஒரு ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலமையில வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம விட வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அது மாதிரி தாங்க இப்போயும் இந்த வண்டியை நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ யாருக்காச்சும் வேணுன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். விற்கிறதுக்குன்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. பட் இருந்தாலும் இப்போ விற்கிற நிலமையில தான் நான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு. ஸோ வீடியோ போடக்கூட முடியல. நார்மலான வீடியோ தான் வரும். பைக்கில் போகிறதே ஒன்றும் அதிகமாக வராதுங்க. அவாய்ட் பண்ண போகிறேன். அதனால தான் எங்கள் பைக்கை நான் விற்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ எனக்கே மனசு இல்லைங்க. யாராருக்கு R15 பிடிக்குமோ மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50,000 ரூபாக்குள்ளே தான் சேல் பண்ண போகிறோம். ஸோ யாராருக்கு வேணுமோ மறக்காமல் வந்துட்டு என்னோட நம்பர் தரேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவிலேயே டிஎம் பண்ணுங்கள். நம்பிட்டீங்களா? ஏப்ரல் ஃபூல்.